சிவராமன் ஒரு பெரிய தொழிலதிபர், ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். மாணிக்கம் சிவராமனோட கார் ஓட்டுநர். மாணிக்கம் ஒரு ஓட்டு வீட்டில் ரொம்பவும் ஏழ்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர். ஆனால் ரொம்பவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. சிவராமன் ஒரு பெரிய மாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. எந்த நேரமும் பதட்டத்தோடையே இருப்பார். நைட்டு தூக்கம் கூட அவருக்கு வராது. தூக்கமின்மை பிரச்சனை, சுகர், பிபி அப்படின்னு எல்லா நோய்களும் அவருக்கு இருந்தது. அவ்வளவு வசதி இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச சாப்பாடை அவரால் சாப்பிட முடியாது. உப்பில்லாத சாப்பாடை தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் சிவராமன் தன்னோட கார் ஓட்டுநர் மாணிக்கத்தோட காரில் போயிட்டு இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அப்போது மாணிக்கம் இறங்கி காரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தார். கார் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால மாணிக்கம் சிவராமனை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஐயா, இங்கே பக்கத்தில் தான் என்னோடய வீடு. கொஞ்சம் நேரம் என் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்கய்யா, நான் அதுக்குள்ளே காரை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அவனும் சரின்னு சொல்லி மாணிக்கத்தோட வீட்டுக்கு போனார். மாணிக்கத்தோட வீடு ஒரு ஓட்டு வீடு தான். சிவராமன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் மாணிக்கம் ஒரு நாற்காலியை போட்டு அதில் சிவராமனை உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாணிக்கத்தோட மனைவி அவரோட பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தா. பழைய தேய்ந்த தட்டில் தான் அந்த உணவு இருந்தது. கஞ்சியையும் துவையிலையும் தான் பரிமாறினான். மாணிக்கத்தோட பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சிவராமனையும் சாப்பிட சொன்னாங்க. சிவராமனும் தயங்கியபடியே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாரு. மாணிக்கமும் அவங்களோட குடும்பத்தாரும் அந்த உணவை சாப்பிட்றத கவனிச்சிட்டு இருந்தாரு. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிடும்போது இவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்ருக்க மாட்டார் அவர். ஆனால் மாணிக்கத்தோட பிள்ளைங்களும் மாணிக்கமும் அவ்வளோ சந்தோஷமா அந்த கஞ்சியையும் துவையிலையும் சாப்பிட்டாங்க. ஐயா காரை சரி பண்ணிட்டு அந்த காரில் சிவராமனும் மாணிக்கமும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது சிவராமன் மாணிக்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். மாணிக்கம், உங்கள் வீட்டில் எந்த வசதியும் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க? மாணிக்கம் சொன்னார், ஐயா, வசதிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பொறுத்தது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அந்த பொருட்கள் மேலே நமக்கு இருக்கிற திருப்தியை பொறுத்தது. ஐயா, நிறைய பேர் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறத அனுபவிக்காமலே விட்டுருந்தாங்க. எங்கள் கொள்கை ஒன்று தான். சாப்பிட்றதுக்கு உணவும், மாற்றிக்கிறதுக்கு உடையும், தங்குறதுக்கு ஒரு நிலையான இருப்பிடமும் இருந்தால் போதும். அதுவே கடவுள் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதமாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆடம்பரத்தை பார்க்குறீங்க. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது வாழ்க்கை இல்லை. நமக்கு கிடைக்கிறது போதும்னு நினைக்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. திருப்தி மட்டும் நமக்கு வந்துட்டா நாம தான் இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரங்க. இதுதான் சிவராமனுக்கு ஒன்று புரிஞ்சது. தான் வீட்டில் இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை மட்டும் கிடையாது, அது நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த நிமிஷம் கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு சிவராமனுக்கு நைட்டு சிவராமன் போதுங்கிற மனசோட சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து உறங்கினாரு. அன்னைக்கு தான் பல வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு உறக்கத்தை உறங்கினாரு. சக மனுஷனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தங்கு தடையின்றி யார் ஒருத்தருக்கு கிடைக்குதோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரங்க.